லொகேஷன் பார்த்த தெரியும் விரிசனாக்கம் ஆட்டுக்கொட்டியில் என்ன பேர் வீட்டுக்கொட்டி ஆட்டுக்கொட்டி 2 வயசு பிறந்த ஊரில் அடிச்சு எனக்காண்டி வந்து வேண்டுதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க யூடியூப்ல நாங்கள் சரிதான் இவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணி இவ்வளோ பேர் வந்து கோளுக்கு மேலே உங்களை கொடியைத்தான் பிடிக்க சொன்னா நீங்கள் கொடியை பதிச்சு கொண்டு இருக்கிறீங்க கை கை தேர்தல் என்ன செய்யும் அப்படி விரிசனம் கொஞ்சம் விரிசனுக்கு வந்து ரச்சி போட்டு பண்ணிக்கம்மா படியா காட்டுங்கம்மா கறியை எப்படி இருக்குன்னு அம்மா செஞ்சது வணக்கம் அம்மா நீங்க அம்மம்மா ஓகே அப்ப இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நாங்கள் எங்க நிக்கிறோம்னா பின் லொகேஷனை பார்த்த தெரியும் விரிசனாக்கம் ஆட்டுக்கொட்டியில் என்ன பேர் வீட்டுக்கொட்டி ஆட்டுக்கொட்டிலுக்கு விருதுநகர் வீட்டுக்கு வந்து நிக்கிறோம் அம்மாச்சி கிச்சனுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறோம். அதுவுமே என்னட்டு பாத்தீங்கன்னா ஒரு முன்னின்றோ வந்து எடுத்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னட்டு பாத்தீங்கன்னா நீங்களே சொல்லுவாங்க எனக்கு என்ன காத்து கலைக்கணும் அப்படின்னா கையை விட்டுருங்க. ஓ கையை பிடிங்க, நீங்க ஒத்த கையால பிடிங்க, காத்து கலைங்க ஒரு கலைச்சிட்டு வரலாம் போட்டு வாங்க. அப்ப இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அப்ப நம்ம சொல்லுவோம் என்ன நாள் உண்மையிலே என்னுடைய மகன் பிறந்த நாள் 2 வயசு பிறந்த வயசு பிறந்த நாள். சும்மா நாங்க நோமலா சும்மா நாங்களும் சிட்டியாக்களும் அப்படி அப்படி சமைத்து சாப்பிடுறோம். அது கூட வந்து இப்போ நம்மளாம் வந்து நாங்கள் செய்ய மாட்டோம். என்னென்னு சொல்கிறது ஒரு நாங்கள் யூடியூப் சேனல் செய்கிறோம். கேக்குகள் கட் பண்ணி கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் ஓடும். அதே சமயம் வந்து தெரியாது நம்ம கொஞ்சம் சப்போர்ட் ஆகிருக்கும். அப்போ அது அந்த ஒரு இதுக்காண்டி தான் வந்து நாங்கள் கூட வீடியோ எடுக்கிறோம். நாங்கள் சில பேர் ஒவ்வொரு வருஷம் பிறந்த நாளும் செய்யணுமோ அப்படியெல்லாம் நீங்கள் நிறைய யோசிக்காதீங்க. நாங்கள் உண்மையாக வளமையாக நாங்கள் வீடியோ செய்கிற வழியாக தான் நாங்கள் சும்மா இல்லாட்டி அதில் கூட நாங்கள் செய்ய மாட்டோம். வளமையா கேக் வெட்டுற மாதிரி வெட்டிட்டு இருந்துருப்போம். நாங்க வீடியோ செய்யறாங்க கொஞ்சம் ஒரு வருஷத்துல ஒருக்கா பாடுறதான இவர் தானே மெயின் ஆள். அப்ப அதனால நாங்கள் அவரை வச்சு நாங்களும் ஒரு வீடியோவா எடுத்து எல்லாம் இருக்கும் வீடியோ மெமரிஸ் தானே நம்ம. அப்போ அம்மா பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கணும் மட்டும் திருநூறுல அடிச்சு எனக்காண்டி வந்து வேண்டுதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. என்ன பேர் இல்லை சரி அர்ச்சனைலாம் செய்துட்டு வந்துருக்காண்டா பேருக்கு இவ்வளோ ஒரு விருப்பம் மட்டும் இல்லை. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி. உண்மையிலே வாட்ஸ்அப்பில் இருந்தும் சரிதான் இல்லாட்டி யூடியூப்ல இருந்தாலும் சரிதான் இவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணி இவ்வளோ பேர் வந்து கோளுக்கு மேலே கோல் எல்லாம் எடுத்து இவ்வளோ தூரம் புடிய காய்ச்சி கொண்டு அதாவது பூடி எடிட் பண்ண கோல் காய்ச்சி கொண்டு இருந்தது. அதான் லேட்டா போனது. இல்லாட்டி தேன்குழவியை பற்றி ஒருத்தர் கதைக்கல உண்மையிலே நினைக்கிறேன் நம்பிட்டு போல இருக்கு. அது உண்மையில ஓ சரி அப்படி வரல உண்மையிலே வந்து என்ன கெட்டப்பில் எல்லாம் திரிவாங்க. உண்மையிலே இவர் வந்து சும்மா இப்ப 24 வயசு புறம் இந்த இதே சும்மா பூச போறோம். அது வந்து மலைக்கு வந்து அது சும்மா நோமலா தான் புறம் எல்லாரும் புறம். அப்ப நாங்க போய் என்ன சொல்லுவோம் வீடியோ அடுத்த அப்புறம் அடுத்த நாள் அழியான்னு சொல்லி அது அழிக்கல வந்துருக்கு. சரி அதை பற்றி வந்து ஒருத்தருமே வந்து தப்பா வந்து கதைக்கல. அப்படி ஒரு பிள்ளைகளும் வந்து நாங்க இல்ல இத்தனை வருஷமாச்சுது ஒருத்தர் வந்து பிள்ளை சொல்ல மாட்டோம். அப்படித்தான் நாங்களும் வந்து இருக்கிறோமே நம்மம்மா இருக்கிறோம் தானே அம்மா. ரைட் ஓகே இருக்கிறோம். அப்ப அந்த வகையில வந்து அப்ப இன்றைய தினம் வந்து நிறைய தினம் பார்த்துருப்பீங்க வீடியோ. அதாவது இந்த கேக் கட் பண்ணி சும்மா நம்மளாக தான் செய்து நாங்கள் உண்மைக்குமே எல்லாரும் வந்து மிகப்பெரிய ஆதரவு தந்துறீங்க. அதே மாதிரி சொல்லிக்கொண்டு இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதாவது பிறந்த நாள் முடித்து இந்த பின்னேறம் வந்து எல்லாருக்கும் வந்து மதிய சாப்பாடு வந்து நாங்கள் செய்கிறோம். அதாவது எங்களோட அம்மாக்களுக்கு அடுத்தது எங்களோட வீட்டுக்காரருக்கு ஒரு அண்ணாக்கள் அடுத்தது பொடியெல்லாம் வருவாங்க. அப்போ அது ஒரு சும்மா ஒரு சோமலாக ஒரு ஃபன்னாக இருக்குமென்றபடியே நாங்கள் அதை இப்போ மதிய சாப்பாடெல்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதே உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக காட்டிக்கொண்டு மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே இருந்து சாப்பிட போகிறோம். வேற கொஞ்சம் பேர் அடுத்து நாங்கள் சும்மா 1-2 எல்லாரும் வீடியோ கொண்டு வர மாட்டாங்க. எங்களை வீடியோ செய்கிறாங்கலாம் கொஞ்சம் இதில் விருப்பம் இருக்கு. எல்லாரும் வீடியோவுக்கு வரவும் விரும்ப மாட்டேன்னா நாங்கள் கேட்கவும் மாட்டோம். எல்லாரும் வரவும் விரும்ப மாட்டேன். நான் வந்து இத்தனை வருஷமாச்சுது ஒருத்தரையும் வந்து எதிர்பார்த்து நான் வாழ்றது இல்லை. இந்த வீடியோனாலும் சரிதான் வேல் வரணுமா மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன் இல்லை. நானும் அம்மா நின்றா கூட நான் வீடியோ எடுப்பேன். அவ்வளோ டேலண்ட் எனக்கு இருக்கு. ஓடிச்சோ ஓடலையோ ஆனால் எந்த தொழில வந்து நான் கண்டிப்பான முறையில்
நீட்டாக செய்யணும். ஒரு பக்கம் ஒரு நேர்மையாக ஒரு விஷயம் ஒன்று செய்ய போகிறோம்னு நினச்சேன்டா அது கண்டிப்பான முறையில் அது விழுந்தாலும் என்ன பிரச்சனை இல்லை, நான் அதை கண்டிப்பான முறையில் நான் செய்தே ஆகுவேன். அதையும் சொல்லிக்கொண்டு உண்மைக்குமே எந்த இடத்துலையும் வந்து கலந்து போகக்கூடாது, நம்ம எந்த விஷயத்துலையும் வந்து கலந்து போகக்கூடாது. நாங்கள் எங்களோட தொழிலை வந்து நீட்டான முறையில் செய்யணும். நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்க. இதை விட்டு ஒரு நாள் நான் சொல்லுவேன் இந்த வீடியோட நான் என்ன சொல்றேன், ஒரு தட்டை நீ எதிர்பார்க்காத, நீ உண்ட முயற்சியால நீ நாங்கள் செய்யத்தான் பார்க்கணும். ஒரு தட்ட கையை நீ எதிர்பார்க்காத, ஒரு தடவை மறுபடியும் உண்மையிலே வந்து நேற்று தின வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே எவ்வளவு பேர் வந்து ஆதரவு தந்து ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் உண்மையிலே பொக்கியில இருந்து அதில் இருந்து ஒரு என்னன்னு சொல்றாங்க ஒரு சப்போர்ட் கேக் வெட்டுற நேரத்திலே நிறைய பிடிக்கல எல்லாம் வந்து வெளியால எல்லாம் வந்து கேக் வெட்டினவங்க அந்த எல்லாரும் அந்த பிள்ளைகள் வந்து வீடியோவில் வர விரும்ப மாட்டேன் மாட்டாங்க. அப்படி இப்போ நாங்கள் எங்களோட வீடியோ செய்கிறார்கள் அவ்வளோ பேர் இருந்தால் நேற்று சேர்ந்து எல்லாரும் எங்களை வீடியோ வெட்டி கேட்க நாங்கள் சும்மா வீடியோ போட்டோம். நாங்கள் இப்போ அந்த வகையில் வந்து நான் இதை சொல்லிக்கொண்டு அப்போ இதோட தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்க. அதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் பேரும். இப்போ தொடர்ச்சியாக வந்து இன்னும் ஒரு ஆளை வந்து ஒரு காட்டுவோம். இங்கே கிட்ட வாங்கினேன் உங்களை கொடியை தான் பிடிக்க சொன்னால் நீங்கள் கொடியை பதிச்சு கொண்டு இருக்கிறீங்க. வாங்க கை கை தேர்தலை நான் கேட்குறீங்க, கையாட்டி கொண்டு வாருங்க, கையை கும்பிட்டு கொண்டு வாருங்க. அப்போ நேற்றைய தினம் இப்படி போச்சு அந்த பிறந்த நாள் அந்த பொக்கேல பெட்டி இல்லாமல் என்ன நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் கைந்த நாள் வேற மாட்டேன் எதிர்பார்த்துறீங்களா? கொஞ்சம் எதிர்பார்க்கு அதுல காரு நானே 2 லட்சம் ரூபா கூட கடனடா எனக்கு காசு தருவீங்களோ? ஓ அந்த பொக்கையில வர காசு எனக்கு தெரியும். நான் சொன்னேன் எனக்கே எவ்வளவு கடன் இருக்கு அது தெரியும் உனக்கு. இருந்தாலும் உனக்கு நான் தருவேன். நேற்று போலீஸோட வேண்டி தந்தேன் அன்னைக்கு நேற்று வந்து வேண்டி கொடுத்தேன்னா வேண்டி கொடுத்தேன். சரி அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இப்போ நாங்கள் கிச்சனுக்குள்ள வந்து சாப்பாடு எல்லாம் பார்ப்போம். அம்மா வந்து சாப்பிட்டோம். ஓ இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சம் பேரை வந்து சாப்பிட்றது நாங்கள் தொடர்ச்சியாக காட்டுவோம். நம்ம இப்போ எனக்கும் பசிக்குது. இப்போ எண்ணெயை கொஞ்சம் மடுங்க நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கேன். சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து அம்மாவுக்கு எல்லாம் கொஞ்சம் திருநூறுலாம் போட்டு நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா என்னமோ போட்டு எல்லாம் பட்டையெல்லாம் அடிச்சு கொண்டு அம்மா வந்து நிற்கிறேன். உண்மைக்குமே என்னன்னு சொல்றது இன்றைய நாள் வந்து ஒரு சந்தோஷமான நாள். நம்ம சந்தோஷம். அது மட்டும் இல்லாம வந்து நேற்றைய தினம் வந்து நாங்கள் கேக் வெட்டி போட்டு ஒரு 2 மணிக்கு முடிஞ்சுது. நம்ம கேக் எல்லாம் வெட்டி 2 மணிக்கு பிறகு வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணி நான் வீடியோலாம் போட்டு 4:30-5 மணிக்கு தான் வந்து நான் கிடந்தேன். 9 மணி குழம்பிட்டேன். சமைச்ச சாப்பாடு ஒரு வீடியோவா எடுப்போம். உண்மையில நாங்க ஒருத்தருக்குமே சொல்ல இல்ல. நாங்களும் தங்கச்சியும் அம்மா 3 பேரும் 2 குடும்பமும் தான் ஒரு கேக் கட் பண்ணிடுறோம்னா ஒரு சித்தியாக்கள் அடுத்தது நாங்கள் அவ்வளவுதான். அதுலயே வந்து சில நாங்க எல்லாம் வீடியோ செய்யறாங்க. நான் ஒத்துழைப்பு கொடுக்குற வேற வீடியோ கேக் டைம்ல வர சில என்ன செய்யணும் இருக்காது. அப்ப நான் இன்றைய தினம் வந்து இப்ப என்ன வீடியோன்னு பார்த்துருப்பீங்க. அதாவது இன்றைய தினம் வந்து இந்த பிறந்த நாளுக்காண்டி நாங்கள் நிறைய ஓரளவு சமைச்சிருக்கோம். அதாவது எங்களோட ஃபேமிலிக்கும் சித்தியாகின்ற ஃபேமிலிக்கும் மற்றது சொன்னோம்னா ஒரு 18 பேர் 20 பேர் வருவாங்க. அவங்களுக்கு வந்து இரவு சாப்பாடு வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். மதியமும் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நிற்கிறாங்க. கணக்கு சமைக்கிறேன்னு சொன்னேன். பழமையா நான் சாப்பாடு கொடுப்பதானா அதே மாதிரி நான் பழமையா சாப்பாடு. அப்ப அந்த வகையில வந்து அம்மா என்னென்ன செய்து வச்சுக்கிறீங்க? ஆனா போறோம் உங்களோட 2 ஒத்தா சித்தி அப்ப சித்தி மாமா தான் வந்து சமைச்சிருக்கிறோம். ஓகே நாங்கள் தொடர்ச்சியை வந்து பார்ப்போம். என்ன சமைச்சதுண்டு அந்த சாப்பாடு பாருங்க. அப்படி வாத்து வாளிக்க வந்து ஏன்னா புதுசா வாத்து வாளிக்க போட்டிருக்கீங்க. வேத்தா என்ன செய்யும்? அப்படி சோறு வந்துட்டு அம்மா அப்பா யாருக்கு சாப்பாடு போட்டுருக்கீங்க? நான் போட்டேன் பிறந்த நாள் தானே நான் மூணு போடுறீங்க. அம்மாவுக்கு நான் போடுறேன் பாருங்க சாப்பாடு. அடுத்த பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடுறீங்க. யார் கொண்டு வந்தது? இது வந்து வெங்காயமும் இதுவும் போட்டு ஆட்டோல போய் சாமான் சமைக்கக்கூடிய சாமானோட பாத்தீங்கன்னா சொதி வச்சுக்கிறேன். கைந்தனுக்கு தான் சொதி பிடிக்கும், அதனால சொதி வச்சிருக்கிறேன். இதை பாத்தீங்கன்னா கத்தரிக்காய், வெள்ளைக்கறி, இது பருப்பு
பாப்போம் ரச்சி கறியை காட்டுங்க முட்டை வாங்கினா இங்க முட்டை போட்டுதோ ஓடிட்டுதோ விற்கவே மாட்டேன் அழிக்கிறேன் முட்டை கட்டா இல்லையே சரியா பின்னாடி சாப்பிடும் கொஞ்சம் கடை வைப்போம் கறியை கறியை பேர் நாங்கள் நம்ம இதோட சாப்பிட போறீங்க வெள்ளைக்கறியோட சாப்பிட சரி அப்ப நாங்கள் ரச்சி கறியில சும்மா கொத்து கொத்து போய் கிடாது சரியோ அப்படியே நாங்கள் என்ன செய்ய போற மாட்டோம் சொல்லுங்க இங்க கிட்ட வந்து கறி போனோம் வேற என்ன ஒளிச்சு நிற்க கூடாது சரி அம்மா கறி விடுவோம் சரி அப்ப உங்களுக்கு சாப்பாடு கோப்பை எடுத்துக்கலாம் யாருக்கு சாப்பிட போறோம் பின்ன வெளியிலே வந்து பொடி அடிக்கிறாங்க யாரும் சாப்பிட போறாங்க இருக்கணும் அது இவனுக்கு எத்தனை சாப்பாடு ஒரு உங்களுக்கு வருது உள்ள வர சொல்லு அம்மா நீங்க கறியை விடுங்க வரணும் கோப்பை எடுத்துக்கொண்டு வைக்கும் உப்பு இல்லையா அது போடுங்க உப்பு உப்பு ரெண்டு உப்பு மேல போட்டுருங்க உப்பு தண்ணியை வந்து கழிச்சு விடுங்க எப்படி சாப்பாடு சோறு சாப்பிடுறது சாப்பிட கொண்டிருக்கோம் மேல உப்பு போட்டு விட்டு ஆமா என்ன செய்வாங்க அடுத்த சாப்பாடை போட்டுருங்க ஆமா யாருக்கு நீங்கள் போடுறீங்களா அம்மா யாருக்கு விரிச்சனை கொஞ்சம் விரிச்சனுக்கு வந்து ரச்சி போட்டு கொண்டீங்க அம்மா படியா காட்டுங்க அம்மா கறியை எப்படி இருக்குண்டு அம்மா செஞ்சது நீங்களும் உருளைக்கிழங்கு வெடி கொடுத்த நீங்க உண்மையாவே 10 கிலோ வாங்கினேன் அம்மா உலாம் 10 கிலோ சரியே பழைய போட்டு கொடுங்க அம்மா நீங்க வாங்க பழைய சாப்பிடுவோம் அம்மா சரியா